வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பார்ட் 4 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட் 4ல் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் கூட்டு வட்டி ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு முழு வருஷம், ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ 4 வருஷமோ இருந்துச்சு அப்படின்னா என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற பார்த்துருந்தோம். ஸோ இதெல்லாம் பார்ட் 1 பார்ட் 2ல் பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மாதிரி ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்கேஸ் ஆண்டுகள் வந்து ஒரு பின்னங்கள் கலப்பு பின்னத்தில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எப்படி, அதாவது வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. அதில் பார்த்தோம் அப்படின்னா ஆண்டுகள்ங்கிறது ஒரு பின்னத்தில் இருக்கும், அது கலப்பு பின்னத்தில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா எப்படி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்து அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நடத்துனதில் எந்த வித ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணலை. ஸோ எப்படி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற பார்த்துருந்தோம். ஸோ இன்கேஸ் இப்போ தான் நீங்கள் இந்த ஃபஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3லாம் பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்குரிய வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் கவனிங்க. அசல் 10,000, ஆண்டு வட்டி வீதம் R=8%, N = 2, 3/4 ஆண்டுகள். ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி காண்க அப்படிங்கிறதா இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டியோட அமௌண்ட் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் 10,000ங்கிறது தெரியும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%ங்கிறது தெரியும். அதே போல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தோம்னா 2, 3/4ங்கிறதான் இங்கே கொடுத்துருக்க கொஸ்டின். ஓகேவா, சரி இதை நம்ம எப்படி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ அசல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ 10,000 அப்படிங்கிறத இங்கே நான் நோட் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எண் பார்த்தோம் அப்படின்னா 2, 3/4ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2 வருஷத்துக்கான கூட்டு வட்டி என்ன அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா, ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இன்கேஸ் 3 வருஷமாக இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு வருஷம் கிடைக்கிற கூட்டு வட்டியோட அமௌண்ட்டு அடுத்த வருஷத்துக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டாக ஆட் ஆகும். அதுக்கு அடுத்து 2வது வருஷத்துக்கு என்ன ஆகும், ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு அந்த கூட்டு வட்டியும் பிரின்சிபல் அமௌண்ட்டும் சேர்ந்து 2வது வருஷத்துக்கு பிரின்சிபலாக இருக்கும். அதோட முடிவில் அந்த கூட்டு வட்டியோட அமௌண்ட் ஆட் ஆகும். அப்போ 3ஆவது வருஷம் ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம், 2 வருஷத்தோட பிரின்சிபல் அமௌண்ட்டோட ப்ளஸ் அந்த 2 வருஷத்தோட கூட்டு வட்டி 2 ஆடாகி தான் 3ஆவது வருஷத்துக்கு ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ அப்படிங்கிறபோது நம்ம 2 வருஷத்துக்கான கூட்டுவட்ட அமௌண்ட்டை இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கடுத்தது 3/4 அப்படிங்கிறது என்ன, 3/4 வருஷம். ஓகேவா, அந்த 3/4 வருஷத்துக்கான வட்டி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற தனியாக கண்டுபிடிச்சி அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 10,000 நம்ம நோட் பண்ணிடுறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 8% நோட் பண்ணிடுறோம். இப்போ 2 வருஷத்துக்கான அளவு. ஓகேவா, சரி இப்போ 2 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் எந்த நம்பரை மைண்டில் வைக்க சொல்லியிருக்கேன், 2, 1. நல்லா ஒவ்வொரு டைம் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் 2ங்கிற நம்பர் இருந்துச்சுன்னா 2, 1 அப்படிங்கிற நம்பரும், 3 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா எந்த நம்பர் சொல்லியிருக்கேன், 3, 3, 1ன்னு நான் சொல்லியிருக்கேன். 4 வருஷம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா 4, 6, 4, 1. ஸோ இந்த நம்பர் தான் நான் சொல்லியிருக்குது. ஸோ அடிக்கடி இந்த கூட்டு வட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த நம்பரை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ எப்போயாவது ஒரு சில நேரங்களில் தான் இந்த கலப்பு பின்னங்களில் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷங்கள்லே கேட்டிருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறபோது இந்த ஈஸியான ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா, சரி இப்போ இந்த இதுக்குரிய விஷயத்துக்கு வருவோம். ஓகேவா, சரி இப்போ 2, 1 அப்படிங்கிறத போட்டோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு 10,000க்கு 8%ஓட அளவு கண்டுபிடிக்க போகிறோம். 10,000க்கு 8% என்ன, 10,000க்கு 10% 1000 ரூபா, 1% 100 ரூபா. அப்போ வந்து 10%லேருந்து நம்ம 2% குறைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 8% கிடைச்சிடும். அப்போ 1000ல் வந்து 2%, அதாவது 10,000ல் 2% 200. அப்போ மொத்தத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 8%ங்கிறது 800 ரூபா. ஓகேவா, சரி இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 800 ரூபாயில் 8% நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, 800 ரூபாயில் 8% என்ன, இப்போ 800 ரூபாயில் 10% 80. ஓகேவா, இதில் 1% பார்த்தோம்னா 8, 2% பார்த்தோம்னா 16. ஓகே, இப்போ 16 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 8% கிடச்சிரும். அப்போ நம்ம ரிமைனிங் இருக்கிறது 64 தான். ஓகே, ஸோ இந்த இடங்களில் நம்ம எப்படி ஷார்ட்டாக இந்த பர்சன்டேஜை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு இந்த லாஜிக்கலாகவே யூஸ் பண்ணலாம். ஓகேவா, சரி இப்போ 64 அப்படிங்கிறத இங்கே நம்ம ஓகேவா, சரி இப்போ 8 × 2 16. அப்போ 1600 அப்படிங்கிறது தெரியும். இங்கே 64 × 1 64 தான். ஓகேவா,
சரி இப்போ 64. அப்போ இங்கே ஃபைனலாக 2 வருஷத்துக்கு கிடச்சிருக்கக்கூடிய கூட்டு வட்டி பார்த்தோம்னா 1664 அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, இது 2 வருஷத்துக்கான கூட்டு வட்டி. இப்போ வந்து 2 வருஷத்துக்கான அமௌண்ட் வந்து என்ன, கூட்டு வட்டியோட அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட எதை நம்ம ஆட் பண்ண போகிறோம், பிரின்சிபல் அமௌண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணோம். இது ரெண்டையும் ஆட் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு அந்த அமௌண்ட் கிடச்சிரும். ஓகே, அப்போ என்ன வரும், 11,664ங்கிறது வருமா, 11,664ங்கிறது தான் 2வது வருஷம் முடிவில் இருக்கக்கூடிய அமௌண்ட். ஓகே, சரி இப்போ இந்த அமௌண்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 8% வட்டி இருக்குது, 3/4ங்கிற வருஷம் இருக்குது. ஓகே, இப்போ நான் இது ரெண்டையும் நான் மல்டிபிள் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம், 1 4 2 8 அப்போ 2 × 3 6%. இப்போ 6% என்ன, 3/4 வருஷத்துக்குரிய அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6% இருக்கும். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 11,664ல் 6% என்னன்னு கண்டுபிடிச்சி இதை ஆட் பண்ணேன் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் கிடச்சிரும். ஓகேவா, சரி இப்போது 11,664ல் 6% என்ன, இப்போ 11,664ல் 1% என்ன வரும், இப்போ வந்து இந்த ஒரு 4க்கு முன்னாடி ஒரு டிஜிட் தள்ளி இருந்துச்சுன்னா 10%, அதுக்கு முன்னாடி ஒரு டிஜிட் நான் வச்சோம் அப்படின்னா 1%. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 116.64ங்கிறத 6ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னாவே டேரெக்டாக நம்மளுக்கு 6% கிடச்சிரும். ஓகேவா, ஸோ அதான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ண 6 × 4 24, 24க்கு 4, 24க்கு 4. ஆனாங்க 24க்கு 4 பேலன்ஸ் 2 இருக்குது, 6 36, 36 2ம் 38, 38க்கு 8 பேலன்ஸ் 3 இருக்குது, 6 36, 36 3ம் 39. ஓகே, 39க்கு 9 பேலன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மீதி 3, அடுத்து 1 6 6 + 3 9, அதுக்கு அடுத்தது 1 6. ஓகே, ஸோ அப்போ 699.84ங்கிறது தான் இந்த 3/4 வருஷத்துக்கான வட்டி. ஓகே, கூட்டு வட்டி. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த அமௌண்ட்டோட 11,664ஓட இந்த 699.84 ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ 699.84 அப்படிங்கிறது இருக்குது. இப்போ 84 அப்படியே தான் இருக்கும். பாயிண்ட்டு இங்கே 6 + 9 + 4 13, 13க்கு 3 பேலன்ஸ் 1 இருக்குது, 10 16க்கு 6 பேலன்ஸ் 1 இருக்குது, 13 13க்கு 1, இங்கே 2 1. ஓகே, அப்போது 12,363.84 அப்படிங்கிறதான் இதுக்குரிய ஆன்சர். ஓகேவா, சரி இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க, நம்ம கண்டுபிடிச்சிருக்க அமௌண்ட் என்ன, மொத்த அமௌண்ட்டு. ஓகேவா, ஸோ இதுதான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம கூட்டு வட்டிங்கிறது என்ன, அவங்க கொடுத்துருக்க இனிஷியல் அமௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட்டில் நம்ம தான் மைனஸ் பண்ணி எவ்வளோ கிடைக்கும், 2363.84 கிடைக்கும். இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஓகேவா, ஃபார்முலா எதுவுமே யூஸ் பண்ணாமல் இந்த இதுக்குரிய ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிட்றோம். ஸோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இதில் ரொம்ப கஷ்டங்கிறது கிடையாது. ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கான அமௌண்ட் நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அந்த பின்னத்துக்குரிய 1/4 வருஷம் கேட்குறாங்களோ, அரை வருஷம் கேட்குறாங்களோ, இல்லை 3/4 வருஷம் கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக அதுக்குரிய ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இதில் எந்த விதத்துலையும் நம்ம ஃபார்முலாங்க யூஸ் பண்ணலை, ஜஸ்ட்டு பர்சன்டேஜ் என்ன அண்ட் தென் அந்த ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறதான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 4000க்கு 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் வரும் முறையில் 2.5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காணுங்க. ஸோ இங்கேயும் கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க. ஆண்டுக்கு ஒரு முறை தான் வந்து வட்டி கணக்கிடப்படுது. ஆனால் வருஷம் மட்டும் என்ன, ஒரு பின்னத்தில் கலப்பு பின்னத்தில் இருக்குது. ஓகேவா, சரி அப்போ நம்ம எப்பயும் போல் இந்த ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அமௌண்ட் என்ன, 4000 அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம், அடுத்து 10% தெரிஞ்சுக்கிறோம், அடுத்து 2.5 வருஷம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஆண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிறனால இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கான கூட்டு வட்டியோட அமௌண்ட் நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஓகே, இப்போ 2 வருஷம் அப்படின்னாவே நம்மளுக்கு மைண்டில் வர வேண்டியது 21 அப்படிங்கிற நம்பர். ஓகேவா, சரி இப்போ 10%ங்கிற போது ரொம்ப சிம்பிள். இதில் 4000ல் 10% என்ன, 400. ஓகேவா, அடுத்து இந்த 400ல் 10% 40. ஓகேவா, சரி இப்போது இங்கே என்ன வரும்,
800 வருமா? 4 × 2 8, அப்போ 800. ஓகே, இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1 4 40 40, இங்கே 840 அப்படிங்கிறதா இருக்குது. சரி, இப்போ இந்த 840 வந்து நம்ம என்ன பண்ணுறேன், 840 இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டோட ஆட் பண்ணிடுறேன். அப்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்தோம்னா 4840 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து இங்கே வந்து நம்ம 2.5 வருஷத்தில் வந்து 2 வருஷத்துக்கான வட்டி கண்டுபிடிச்சிட்டோம். பேலன்ஸ் என்ன இருக்குது, அரை வருஷங்கிற மட்டும்தான் இருக்குது. ஆனால் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 10% இருக்குது. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 10ங்கிறத நான் 2ஆல் டிவைட் பண்ணிடுறேன். ஓகே, டிவைட் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், 5% வரும். ஓகே, அப்போ 5% மட்டும் இதில் கண்டுபிடிச்சாலுமே போதும். 4840ல் 5% என்ன, 10% 484 அப்படின்னா இதில் பாது 5%, அப்போ 242, இதுதான் இதுக்குரிய வேல்யூ. ஓகே, அப்போ 4840ஓட 242 ஆட் பண்ணிடுவேன். ஓகே, ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், இப்போ இங்கே 2 அப்படிங்கிறதா இருக்கும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா 4 + 4 8ன்னு இருக்கும். இங்கே 10க்கு 0 பேலன்ஸ் 1 இருக்குது. அப்போ 5082 அப்படிங்கிறதா இருக்குது. இங்கேயும் கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்டார்டிங் அமௌண்ட் என்ன, 4000. ஓகே, இப்போ ஃபைனலாக கிடச்சிருக்க அமௌண்ட் 2 வருஷத்தில் கிடச்சிருக்க அமௌண்ட்டு 5082. அப்போ கூட்டு வட்டியோட அளவு பார்த்தோம் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட்டில் இருந்து அமௌண்ட்டை இதில் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேலன்ஸ் 1082 தான் இருக்குது. ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஸோ ரொம்ப டைம்ங்கிறது இல்லை, நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாகவே இதுக்குரிய ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ இந்த கொஸ்டின் கவனிங்க. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி அசலுடன் சேர்க்கப்பட்டால் ரூபாய் 2000க்கு ஆண்டுக்கு 12% வட்டி விகிதத்தில் 1 அதாவது 1/4 வருடத்திற்கு கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க. ஓகேவா, சரி இப்போ இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஆண்டுக்கு ஒரு முறை தான். பட் பார்த்தோம் அப்படின்னா ஆண்டுகள்ங்கிறது ஒரு கலப்பு பின்னத்தில் இருக்குது. ஓகே, சரி இதையும் நம்ம பார்க்குற அந்த ஷார்ட்கட்லேயே கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், பிரின்சிபல் அமௌண்ட் என்ன, 2000. ஓகேவா, எத்தனை பர்சன்டேஜ், 12%, 1/4. ஓகே, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஒரு முழு வருஷத்துக்கு, ஒரு வருஷத்துக்கான வட்டி அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு வருஷம் அப்படிங்கிறம்போது மொதல் வருஷம் அப்படின்னா 2000ல் 12% கண்டுபிடிச்சாவே போதும். 2000ல் 10% என்ன, 200. 2000ல் 1% 20 அப்படின்னா 2% 40. அப்போது 240 அப்படிங்கிறதான் இங்கே கிடைக்கக்கூடிய ஒரு வருஷத்தில் கிடைக்கக்கூடிய வட்டி அமௌண்ட். ஓகே, சரி இதை நான் பிரின்சிபல் அமௌண்ட்டோட ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2240 கிடைக்கும். இந்த 2240லேருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், 12% வட்டி இருந்தாலும் 1/4 வருஷத்துக்குரிய வேல்யூ நம்ம செக் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ண போகிறோம், 1 4 3 12, அப்போ 3% மட்டும் இதில் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணாவே வேலை முடிஞ்சிச்சு. இப்போ 3% என்ன, 1% 22.4. ஓகே, அப்போ 3% என்ன, 3 12க்கு 2 பேலன்ஸ் 1 இருக்குது. 2 3 6, 6 3 6 + 1 7. ஓகே, அடுத்து இது 3 6 67.2. ஓகே, நீங்கள் 0.1ங்கிறதுக்கு 67.2 அப்படிங்கிறதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது. அப்போ இந்த 67.2 நான் என்ன பண்ண போகிறேன், இந்த அமௌண்ட்டோட ஆட் பண்ண போகிறேன், 67.2 அப்படிங்கிறது. ஓகேவா, சரி இப்போ இதை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ண அப்படின்னா இங்கே 2 அப்படிங்கிறது அப்படியே இருக்குதா, 0 + 7 7, அடுத்து 6 + 4 10, 10க்கு பேலன்ஸ் 1 இருக்குது. ஓகே, ஸோ அப்போ 3 2 2307.2 அப்படிங்கிறதா இங்கே கொடுத்துருக்க கிடச்சிருக்க நம்மளுக்கு வேல்யூ. ஓகே, அவங்க கேட்டிருக்கிறது என்ன, கூட்டு வட்டி. அப்போது கூட்டு வட்டிங்கிறது என்ன, 2000. 2000த்தில் வந்து 2307.2 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்கிறது 307.2ங்கிறதான் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிறதுலே ஆப்ஷன் பிலே இருக்குது. ஓகேவா, ஸோ இதுதான் அந்த கூட்டு வட்டியோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ. ஓகேவா, ஸோ அப்போ கலப்பு பின்னத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிறபோது இந்த கலப்பு பின்னத்தில் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஈஸியாக இதுக்குரிய ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சலாம். ஓகேவா, சரி இப்போ இதே மாதிரி தான் மற்ற உண்மையை கலப்பு பின்னத்தில் கொஸ்டின் கேட்டுருந்தாங்க அப்படின்னா இதே மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சலாம். ஓகே, சரி இதுக்கு அடுத்து நான் 2 கொஸ்டின் நான் என்ன இதுக்கு அடுத்து பார்க்க போகிறேன் அப்படின்னா, இடையில வந்து இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்குறோம். நான் யூஸ் பண்ண போகிறது ஆப்ஷன் மெத்தட். ஓகே, இப்போ ஃபார்முலாஸ் படி போனோம் அப்படின்னா நம்ம அதுக்கு எக்ஸுங்கிறதோ இல்லை ஆர் என் இந்த மாதிரிலாம் நம்ம வச்சுருந்தே ஆன்சர் கண்டுபிடிப்போம். பட் நான் இங்கே பார்க்குறேன் அப்படின்னா ஆப்ஷன் மெத்தடில் போனோம்னா கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். ஸோ அதை தான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ இந்த கொஸ்டினை பாருங்கள். ரூபாய் 500 ஆனது 2 ஆண்டுகளில் கூட்டு வட்டி காரணமாக ரூபாய் 583.20 ஆகும் எனில் ஆரோட வேல்யூ இங்கே கேட்குறாங்க. ஓகேவா? சரி, இப்போது நம்மளுக்கு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணுற ஷார்ட் இப்போ வந்து 2 வருஷம் அப்படின்னா எந்த நம்பர் நம்ம மைண்டில் வச்சுக்குவோம்? 2, 1 அப்படிங்கிற நம்பரை மைண்டில் வச்சுக்குவோம். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? பிரின்சிபல் அமௌண்ட் 500ங்கிறது இருக்குது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சி அதோட கூட்டு வட்டியோட அமௌண்ட் நம்ம கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த 6ங்கிற வேல்யூ இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எந்த நம்பரை இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? ஆப்ஷனில் நான் சூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இந்த ஆப்ஷன் வேறு எங்கேயுமே இல்லை. இப்போ 4 ஆப்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஃபார்முலா பேஸில் நம்ம சால்வ் பண்ணி அதுக்குரிய ஆன்சர் கொண்டு வர டைமையும் ஆப்ஷன்லேருந்தே நம்ம சூஸ் பண்ணுற டைமில் ஓரளவுக்கு நம்மளுக்கு கெஸ்ஸிங் தெரிஞ்சிடும். ஓகே? ஸோ அப்படிங்கிறம்போது நம்ம ஈஸியாக இந்த இதுக்குரிய ஆன்சரை ஆப்ஷன்லேருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே? ஸோ இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற பாருங்கள். ஃபஸ்ட்டு கூட்டு வட்டியோட அந்த இப்போ நம்ம இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ என்ன? கூட்டு வட்டியோட அமௌண்ட்டு தான். ஓகே? அப்போ கூட்டு வட்டியோட அமௌண்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு? 500லேருந்து 583.2 இருந்துச்சு அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ என்ன? 83.20 தான் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ. ஓகே? சரி, இப்போ நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ண போகிறோம். 500 இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏதாவது நம்பரை நம்ம சூஸ் பண்ண போகிறோம் கீழே இருக்க ஆப்ஷனில் இருந்து. 2 ஆண்டுகள். ஓகே? அப்போ 2 ஆண்டுங்கிறம்போது 2, 1 அப்படிங்கிறதான் இங்கே நம்ம நோட் பண்ணுறது. அப்போது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்? 5% நான் சூஸ் பண்ணுறேன். ஓகே? இன்கேஸ் 5% யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே 5%ங்கிறது இருக்குது. ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்? 500ல் 5% பார்க்க போகிறேன். 500ல் 5% பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன வரும்? 10% 50, 5% 25. ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 மட்டும்தான் கிடைக்கும். இதுக்கு அடுத்து 25ல் மீதி ஒரு 5% பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அப்போ 80 வராது, 83 வராது. ஓகே? அதனால நான் ஆப்ஷன் ஏ வந்து வராது அப்படிங்கிறத நான் இதுலேயே ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே? ரொம்பலாம் ஃபைனல் ஆன்சர் வரைக்கும் நான் போகணுங்கிற தேவையில்லை. இதில் பார்த்தோம் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே? சரி, இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆப்ஷன் பி நான் சூஸ் பண்ணுறேன். ஆப்ஷன் பிங்கிறது என்ன? நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. 83 இருக்கணும் 500 இப்போ 6%க்கு என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுறேன் 2 வருஷத்துக்கு. ஓகே? இப்போ என்ன பண்ணுறோம்? 500 5% 25, 1% பார்த்தோம் அப்படின்னா 5 ரூபா. அப்போ ப்ளஸ் 5னா 30. ஓகே? இப்போ 30 இன்ட்டு இங்கே பார்த்துங்க 30 இன்ட்டு 2 60 ரூபா. ஓகேவா? சரி, இப்போ இந்த 60 ரூபா நீங்கள் பார்த்தாலுமே இதுக்குரிய ஆன்சர் வராது. ஓகேவா? சரி, அப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 6%ங்கிறது என்ன வரும்? இப்போ 10% 3 அதிலிருந்து பாதி ரொம்பவே கம்மியாக தான் வரும். ஓகேவா? சரி, அப்போது இந்த 6%ங்கிறது வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது கவனிங்க, நீங்கள் இதே 83.2ல் 500 என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணுறோம்? ஆப்ஷன் சி சூஸ் பண்ணுறோம். எத்தனை? 8%. இப்போ 8% அப்படிங்கிறம்போது 10% 50 ரூபா, 1% 5 ரூபா அப்படின்னா 2% 10 ரூபா. அப்போ இதிலேருந்து நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா 10 ரூபா மைனஸ் பண்ணுறேன் அப்படின்னா 40 ரூபா வரும். ஓகே? 40 இன்ட்டு 2, 1 அப்படிங்கிறது அந்த ஆண்டுகளிலிருந்து நம்ம நோட் பண்ணுறோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதிலே 80 வந்துடுது. அப்போது இதுதான் இதுக்குரிய ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்மளுக்கு கெஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? சரி, இப்போ ஃபைனலாக நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2%. அடுத்தது 40ல் 8% நம்ம கண்டுபிடிக்கணும். 40ல் 10% 4, அதில் பாதி தான் வந்து இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா 0.4ன்னு இருக்கும். 8% நம்ம கண்டுபிடிச்சலாம். ஓகே? 1% 0.4னா 8% என்ன அப்படிங்கிறப்போம். அப்போ 4 32னா 3.2. ஓகே? ஸோ அப்போ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 83.2 அப்படிங்கிறத கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்? ஆப்ஷன் சி தான் அதுக்குரிய ஆன்சருங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். ஓகே? அப்போ ஒரே ஸ்டெப்பில் அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டெப்பு நம்ம ட்ரை பண்ணும்போது இதுக்கு ஆன்சர் இருந்தது வருமா வராதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிரு. ஸோ அதுபடி தான் இதுக்குரிய ஆன்சர் நம்ம நோட் பண்ணுறோம். ஓகேவா? சரி, இப்போ அதுக்கடுத்த லாஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 6th கொஸ்டின் தான் அது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. அசல் ரூபாய் 2000,
1½ ஆண்டுகளுக்கு தொகை ரூபாய் 2815.25 எனில் வட்டி வீதம் என்ன? ஓகே. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி ஆண்டு முழு ஆண்டு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருக்கோம். இந்த ஒரு இது வந்து அரையாண்டு. இந்த அரையாண்டு இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிற பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி அரையாண்டு மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா பார்ட் 1லே பார்ட் 2லே அது சம்மந்தம் பார்ட் 2லே வந்து அது சம்மந்தமான கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்கு. ஓகே. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு இதையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கன்டினியூட்டி தெரியும். ஸோ இங்கேயும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போது இதே மெத்தடுங்கிறத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரி, அது என்னங்கிற பார்க்கலாம். பிரின்சிபல் அமௌண்ட் என்ன? 2000. ஓகேவா? ஸோ இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. இங்கே உள்ளதை தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். அது எக்ஸுங்கிறதே இருக்கட்டும். ஓகேவா? சரி, இப்போ அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிறம்போது இங்கே நான் என்ன பண்ணுறேன்? 1½ ஆண்டுகள் அப்படிங்கிறத நான் பின்ன வேல்யூவாக நோட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன வரும்? 3 அதாவது 3/2ன்னு வரும். ஓகேவா? சரி, இப்போ 3/2ன்னு இருக்குது. அரையாண்டுகள் அப்படிங்கிறம்போது நான் என்ன பண்ணணும்? என்ன பர்சன்டேஜ் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேனோ அதை நான் 2ஆல் டிவைட் பண்ணணும். ஆண்டுகளை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே. ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா ஆக்சுவலாக என்ன கிடைக்கும்? இந்த ரெண்டு கேன்சல் ஆகிடும். 3ங்கிறது தான் இங்கே இருக்கும். அப்போ 3ங்கிற நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 3ங்கிற நம்பர் இருந்துச்சு அப்படின்னா 331ங்கிற நம்பர் தான் இங்கே நம்ம நோட் பண்ணுவோம். ஓகேவா? சரி, இப்போ 2000 அமௌண்ட்டு இங்கே நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 10% நான் எடுத்துக்கிறேன். 10% எடுத்தேன் அப்படின்னா அது நான் 2ஆல் டிவைட் பண்ணும்போது 5% ஆகும். இங்கே 3ங்கிற வேல்யூ இருக்கும். ஓகே. சரி, இப்போ 5% இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ என்ன வரும்? அதில் பாருங்கள், 2000லேருந்து 2815.25ன்னு இருக்குது. அப்போ மாற்றம் அடைஞ்சிருக்க அமௌண்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 815.25. ஓகேவா? சரி, 815.25 தான் இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? சரி, இந்த வேல்யூ வந்து எந்த பர்சன்டேஜை சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் கிடைக்குங்கிறத பார்க்குறோம். சரி, இப்போ 5% பார்க்கணுமா? ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போதே ஓரளவுக்கு உங்களால் கெஸ் பண்ணிட முடியும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். இப்போது என்ன பண்ணணும்? 2000ல் 5% கண்டுபிடிக்கும். 2000ல் 10% 200, அதில் பாதி 5%, அப்போ 100. அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே பெரிய நம்பர் கிடைக்கிறது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் தான் கிடைக்கும். அதுவே வந்து இங்கே 300ன்னு இருந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் 800 வர வாய்ப்பே இல்லை. அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்தே தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? 15% நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஓகே. சரி, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் ரவுண்டப்பாக இருக்கிற கொஸ்டினை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? 20% எடுக்க போகிறேன். 20% எடுத்தேன் அப்படின்னா இங்கே வந்து என்ன? அதில் பாதி 10% தான். ஓகே. அப்போ இங்கே பார்க்க போகிறது 10%னா 200ங்கிறதா இங்கே கிடைக்கும். அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 600ங்கிறது இருக்கும். இப்போ 200ல் 10%னா 20 தான். அப்போ இங்கே பார்த்தோம்னா 60 தான் கிடைக்கும். இதுக்கப்புறம் 800 வர வாய்ப்பே கிடையாது. அப்போ 20 வரலை அப்படிங்கிறபோது 15 கண்டிப்பாக வராது. இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறது ட்ரை பண்ணாமே தெரிஞ்சு வச்சு ஆப்ஷன் டி தான் அதுக்குரிய ஆன்சர். ஓகேவா? சரி, இன்கேஸ் டவுட்டுக்கு நம்ம செக் பண்ணுறதாலும் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ 25% இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண போகிறோம்? பர்சன்டேஜ் அதில் பாதியாக நம்ம நோட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ என்ன வரும்? 12.5 அப்படிங்கிற வருமா? சரி, இப்போ நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். 2000ல் 10% என்ன? 200. ஓகேவா? அதில் பாதி தான் 5%. அப்போ 100. 100ல் பாதி தான் 2.5%. அப்போ 50. அப்போ 250 கிடைச்சிருமா? ஓகேவா? ஸோ இப்போ 250 × 3 அப்படின்னு பார்த்தோம்னா 750. ஓகேவா? சரி, இப்போது 250ல் 12.5% கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 250ல் 10% 25, 25ல் பாதி 5%. அப்போ 25ல் பாதி பார்த்தோம்னா 12 அப்படிங்கிறது இருக்கும். 12ங்கிறது இருக்கும். 12ல் பாதி தான் 2.5%. அப்போ இங்கே என்ன பண்ணுவோம்? 6.25 தான் இந்த பர்சன்டேஜ். ஓகே. அப்போ என்ன பண்ண போகிறேன்? 25 + 6.25%. 25 அப்படிங்கிறதான் இங்கே நம்ம நோட் பண்ண போகிறது. அப்போது எவ்வளோ வரும்? 31.25 வருமா? 31.25 அப்படிங்கிற வரும். மேலே பார்த்தோம்னா 750 அப்படிங்கிறது இருக்குது. ஓகே. அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தோம்னா 31.25ல் நம்ம 12.5 நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனலாக 815.
25 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, சரி, அப்போ ஆப்ஷன் டி தான் அதுக்குரிய ஆன்சர் அப்படிங்கிறது இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணியே நம்ம இதுக்குரிய ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஸோ இந்த மாதிரி மாடல் கேட்டாலும் நம்ம சொன்ன அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி அந்த இதுக்குரிய ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சரி, இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.